1990 டிசம்பர் காலை 7 மணிக்கு திருச்சி ரங்கநாதனை தரிசிக்க குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றோம். அன்று வைகுண்ட ஏகாதசி, கூட்டம் அதிகமாக நிரம்பி வழிகிறது. இந்த தரிசனம் முடித்துவிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். அன்றிரவே அங்கிருந்து ரயிலில் சென்னைக்கு திரும்ப வேண்டும். திருச்சியில் தரிசனம் காண என்னுடைய ஐடி சிபாரிசு கடிதம் எதுவும் அங்கு ஈடுபடவில்லை. கியூவில் நின்றால் 7 மணி நேரம் ஆகும் போல் இருந்தது. இன்னைக்கு கோபுர தரிசனம் தான், வாங்க இப்படி என்று எனது குடும்பத்தாரை அழைத்து அவர்களுக்கு கோபுர தரிசனம் காண்பித்தேன். ஸ்ரீ ரங்கநாதன் நம்மை பார்த்திருப்பார், நாம தான் ரங்கநாதரை பார்க்க முடியவில்லை. இப்போது இருக்கும் பிருந்தாவனம் அப்போது வெறும் மண் தரையாக இருந்தது. கோவில் பிரசாதம் வாங்கி குடும்பத்தாருடன் சாப்பிட்டு கொண்டு பிறகு கை கழுவினேன். அப்போது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது. வந்தது யார்? ரங்கனை பார்க்கலையா என்ற சத்தம் கேட்டது. குடுமியுடன் கொஞ்சம் உயரமாக குருக்கள் போன்ற தோற்றத்துடன் என்னை நோக்கி கேட்டார். சந்தேகத்துடன், என்னையா கேட்குறீங்க? ஆமாம் என்றார். நாங்கள் இந்த கூட்டத்தில் எப்படி சாமி பார்க்கறது? கோபுர தரிசனம் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி என்றேன். சரி வாங்க என் பின்னால் என்றார். அவர் முன்னோக்கி வேகமாக செல்ல நாங்கள் அவர் பின்னால் ஓடினோம். இவர் தெரிந்தவரா என்றாள் மனைவி. தெரியாது, ரூபா கேட்டால் கொடுப்போம் என்றேன். பரமபத வாசல் வழியாக அழைத்து சென்று ஸ்ரீ ரங்கன் சன்னதி படியில் ஏறும் மக்களோடு எங்களை அந்த வரிசையில் விட்டு சென்று விட்டார். எவரும் இதை எதிர்க்கவில்லை. அடுத்த 10வது நிமிடத்தில் மூலவரை 2 நிமிடம் நின்று தரிசனம் செய்து வெளியில் வந்து அவரை தேடினேன். கண்களில் படவில்லை. மனித வடிவில் வந்தது ஸ்ரீரங்கனே. மதுரைக்கு நேரத்தில் அனுப்பியதும் ஸ்ரீரங்கனே.